ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரோஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு. கேரட்டில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸோட காரம் ஆட் பண்ணி சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணினோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் 1/2 கிலோ கேரட்டுக்கு தான் எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் 1/2 கிலோ கேரட் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஆட் பண்ணிடாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மொறு மொறுன்னு ஆயிரும் கேரட்டு. ஸோ அடுப்பை இப்போ சிம்மில் வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு கேரட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க நினச்சிங்கன்னா மறந்துடாமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.